எங்களை சுவாமி, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தாவே, தர்மையான நாள்ல சத்தியத்தை நான் போதிக்கும் பொழுதும் நான் பிரசங்கிக்கும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் மாம்சத்தில் எதையும் பேசி விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லா இருளின் சக்தியையும் கட்டி போடும். கேட்கிறவர்கள் ஒவ்வொரு மீதும் உமது ரத்தத்தை விலையேற தள்ளுகிற சுவாமி. ஆண்டவரே, உங்கள் வார்த்தை அவர்கள் சென்று 30, 60, 100 விளையத்தக்கதாக உதவி செய்யும். நல்ல கனி கொடுக்கிற மரமாக இருக்க உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேளும். நேர்மறையான சிந்தனைகளை, கர்த்தருடைய சிந்தனைகளை செய்து அதை ஏற்றாற்போல் தனது வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ள உதவி செய்யும். எங்களை உமது சிலுவைக்குள் மறைத்து எங்களோடு பேசும். நீர் மகிழ்ப்படும். எல்லா விதமான எதிர்மறையான சிந்தனைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்றோம். ஆண்டவரே, இயேசுவை போல் வாழ்வதே முதல் அழைப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ இந்த நாளின் செய்தி ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலையிலே என்னுடைய மாமியார் வீட்டுல இருந்து மதுரை போயிட்டு ஆக்சுவலாக அங்க மாமியார் வீட்டுல இருந்து அந்த ரேபிட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். எப்பொழுதும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு சிறுசெய்தி சொல்வதற்கு என் மனம் துடிக்கும், என் இருதயம் துடிக்கும் அன்பானவர்களே. அப்புறம் நான் அவரை பார்த்தேன். அவர் கையில ஒரு சிலுவை பச்சை குத்தி இருந்தார். அப்ப நான் தெரியாத மாதிரி என்ன இது அப்படின்னு கேட்டேன். இதுதாங்க சிலுவை அப்படின்னாரு. சிலுவை உள்ளுக்குள்ள இருக்கணுங்க அப்படின்னு சொன்னேன். இருக்குதுங்கன்னு மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை கடந்து நான் அவர் நிற்கும் பொழுது 60 ரூபாய் எனக்கு நான் அவருக்கு தர வேண்டும். 100 ரூபாயை கொடுத்து, கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் உலகத்தில் வாழ வாழ்த்துக்கள், அவரை போல வாழ நான் முயற்சி செய்கிறேன், நீங்களும் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய பஸ் பயணத்தை தொடர்ந்தேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், பைபிள் படிப்பது ஒன்று, வாழ்க்கை வாழ்வது வேறொன்று. அப்ப வாழ்க்கையின் பக்கத்தில் நாம் எப்படியாக இருக்கிறோம்? நான் ஓப்பனா சொல்ல போனா, இந்த எக்ஸ்போக்கு போகும்போதெல்லாம் நான் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன். அப்புறம் கோயம்புத்தூர்ல எக்ஸ்போ அட்டன் பண்ணேன். மறுபடியும் மதுரை போயிட்டு வந்தேன். மறுபடியும் ஒரு சேலம் போகணும், அப்புறம் சென்னை போகணும். நான் வேத புத்தகத்தை எடுத்து செல்ல முடிவதில்லை. இந்த மொபைல் இருக்கிற வேத புத்தகத்தை தான் படித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் எத்தனையோ வருஷம் படித்ததை நான் மனதில் வைத்துக் கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்படுவதை ஆண்டவரத்தில் கிருபையை கேட்டுக்கொள்வேன். நான் சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் பைபிள் வாசிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த எந்த விதத்திலையும் குற்ற மனசாட்சி தேவையே இல்லைங்க. ஆமா, நமக்கு படித்த வசனங்கள் ஏராளம் நமது இருதயத்துக்குள்ள இருக்குது. அதை பொறுக்கி எடுத்து ஒரு வசனத்தையாவது மெடிடேட் பண்ணி அந்த நாள்ல நம்ம ஆரம்பிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா முதலில் அப்படியாக இல்லை. பைபிள் படிக்கலைன்னா அன்னைக்கு பூரா என்னமோ மூட் அப்செட் வர மாதிரி இருக்கு. அது தப்புங்க. நாம் குற்ற மனசாட்சியை உருவாக்கி கூடாது. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நம்ம சூழ்நிலையை அறிவார். திடீர்னு நம்ம ஒரு 6 மணிக்கு ட்ரெயின் பயணத்தை முடிச்சுட்டு நாம் இறங்குறோம். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது 7 மணி 8 மணி ஆயிடுது. படிக்கலாம் இல்லைன்னு சொல்லு, நான் எப்போ வேணா பைபிள் படிக்கலாம் இல்லைன்னு சொல்லல. அப்புறம் கண்டினியூவா ஒர்க் வந்துடுச்சு, உடம்பு சரியில்லை, ஒரு டெத் வீட்டுக்கு போறோம். இப்படி பல சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம். பைபிள் படிப்பதை மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை ஒரு நாள் படிக்கவில்லை என்றால் குற்ற மனசாட்சியுடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் படித்த வசனங்களை மனதில் கொண்டு அதை கேட்டாற்போல் நம்மை நாம்
ஆண்டவருக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு, நேற்று காலையிலே திருப்பிட்டு இருந்த நற்கிரியை செய்வதற்கு நான் மறுபடியுமாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து வசனம் இருக்கு. நற்கிரியை செய்வதற்கு நான் மறுபடியுமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? தாராளமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேனா, நற்கிரிகளை செய்கிறேனா, செய்யாமல் இருக்கிறேனா, செய்யாமல் இருந்தால் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அந்த நாள்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நற்கிரியை செய்வதற்கு வாய்ப்பு கேட்கலாம். ஆமா. அதே மாதிரி ஒரு ரேபிட்டோல ஆக்சுவலா அங்க மாமியார் வீட்டுல இருந்து அந்த எக்ஸ்போக்கு நான் போனேன். அப்போ ஒரு வேதாகமத்தை எடுத்து கொடுத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கன்னு சொல்லிவிட்டு இறங்கும் பொழுது இறங்கி பாக்குற ஒரு அம்மா உட்காந்துக்கிறாங்க. கரெக்டா அந்த அம்மா பக்கத்துலயே போய் உட்கார்ந்த ஒரு மகனை போல. நாங்க சொல்றது நீங்க நல்லா வாங்கிக்கணும். ஆமா, ஒரு மகனை போல ஒரு ஃபீலிங்கோட பக்கத்துல போய் உட்காந்து, ஐயா நீங்க என் பக்கத்துல உட்காரீங்களான்னு சொல்லி. நம்ம கொஞ்சம் ஏழ்மையானம்மா. அப்ப நான் அவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி ஒரு வேதாகமத்தை கொடுத்தேன். ஒரு 50 ரூபாயை கொடுத்தேன். எதுக்கு சொல்றேன்னா, பெருமைக்காக இதை சொல்வதில்லை. வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? கல்வி, மருத்துவம், அதுக்கு பின்பாக காஸ்பல். இதை பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரை விட அதிகமாக நாகப்பட்டினம், அப்புறம் தரகம்பாடி, அப்படிப்பட்ட ஏரியாக்கள் அதிகமான மிஷனரிகள் வந்திருக்கிறாங்க. இனி வருவதற்கு ஒரு மிஷனரி இல்லை, நம்ம தான் மிஷனரி ஆகணும். கர்த்தருடைய வார்த்தைக்குள் செல்லலாம். அன்பானவர்களே, இந்த நாளினுடைய தலைப்பு, நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனான இருக்கிறேனா, நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா, நான் பிசாசை பிரியப்படுத்துகிறவனா அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஆழமா சொல்ல போனா, அன்பானவர்களே, நான் பிசாசை சந்தோஷப்படுத்துகிறவனா, நான் தேவனை பிரியப்படுத்துகிறவனா. இன்னும் டீப்பா சொல்றேன், நான் தேவனை பிரியப்படுத்துகிறவனா இந்த உலகத்தில் வளம் பெறுகிறேனா, இல்லை பிசாசையும் மனிதனையும் பிரியப்படுத்த இந்த உலகத்தில் பிரசங்கிக்கிறேனா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கலாத்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நமக்கும் இன்று நமக்கு நமது காதுகளில் நமது இருதயத்தில் பேச இருக்கிறார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திருப்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார் அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட வேதாகமத்திலே இப்படிப்பட்ட தெளிவான சத்தியம் சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் ஆண்டவத்தில் தேடாம, நிறைய பேர் இங்க பைபிள்ல தேடாம பிரசங்கியத்தை போய் தேடுறாங்க. அன்பானங்களே, நானும் ஒரு பிரசங்கிதான். ஆனால் என்னிடத்திலிருந்து சுவிசேஷம் வரவில்லை, வேதத்திலிருந்து வருவதை எடுத்து உங்களுக்கு போதிக்கிறேன், அவ்வளவுதான். நான் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் நான் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருப்பேன். ஆம் அன்பானவர்களே, நான் யோசிச்சு பார்த்தேன். அன்பானவர்களே, அதுதான் பிசாசு கொடுக்குற மிகப்பெரிய டேலண்ட். ஆமா, எதுக்கு தேவையில்லாம நம்ம சத்தியத்தை போதிச்சுட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு போலாமே.
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தர் தாடி விட்டுருப்பாரு, ஒருத்தர் குறுதாடி வச்சிருப்பாரு, ஒருத்தர் எல்லாம் தாடியே இல்லாம இருப்பாரு, ஒருத்தர் ஜிப்பா போட்டிருப்பாரு. இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கறதே இல்லைங்க, உள்ளத்தை பார்க்கிறார். அதுதான் புதிய ஏற்பாடு. ஆம் அன்பானது, நான் மனுஷரை பிரியப்படுத்துவனாய் இருந்தால் நான் சபிக்கப்பட்டவனாய் இருக்க. புதிய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையை யாருக்கு சொல்கிறார்? அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்ல, எல்லாருக்கும் சொல்றார். மனுஷனை பிரியப்படுத்த உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா, இல்ல தேவனை பிரியப்படுத்துகிறதா? நீங்களே உங்களுடைய வாழ்க்கை செயல் மூலமாக, உங்கள் வாழ்க்கை மூலமாக நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆமா, ஒருவேளை நீங்கள் உணராமல் இருக்கலாம், உணர்ந்தும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் இருக்கலாம். அன்பானவர்களே, இந்த நாள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிற ஒரு நாளாக, மனம் திரும்புகிற நாளாக இருக்கட்டுமே என்று சொல்லி எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். வேறொரு சுவிசேஷம் என்னடா இருக்கு, வேறொரு சுவிசேஷம் சொல்றாரு. பைபிள் அப்படிதான் சொல்லுதுங்க. மனிதனை பிரியப்படுத்துகிற செய்தி, வேதத்துக்கு புறம்பான செய்தியை ஒருவன் பிரசங்கிப்பானால், ஆமா, நீங்க யூடியூப்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அதுதான். யோசேப்பு சிறையில் இருந்தாரா, நானும் சிறையில் இருந்தேங்கிறாரு ஒருத்தர். யோசேப்பு அப்படிங்கிறவரு எவ்வளவு பெரிய தேவ மனிதன். அவரோட என்னை ஈக்குவல் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளைதான். அப்போஸ்தலனாகிய பவுல் போல நான் சிறையில் இருந்தேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு சாதாரணமா இருக்கு பாருங்க. அதையும் கேட்டு தலையாட்டிட்டு சிரிச்சுட்டு நிறைய பேர் இன்னைக்கு இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே சபைகளுக்குள் இன்று பிசாசுதான் இருக்கிறாங்க. ஆமா, அநேக சபைகளுக்குள் சத்தியம் இல்லா தானே பிசாசு போவான். சத்தியம் இல்லைன்னு என்ன பண்ணுவான்? பிசாசு உட்கார்ந்துருவான். ஆமா, அப்ப பிரசங்கம் யார் செய்யறது? பிசாசின் மூலமாக அந்த வெள்ளை வழியில் போட்டிருக்கிறவரு ஆமா பேசுறாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வேறொரு சுவிசேஷத்தை மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக ரொம்ப டீப்பா சுவிசேஷம் சொன்னா அங்க கமிட்டி இருக்குது, அங்க இருந்து ஒரு சத்தம் வரும், அது ஒரு பக்கம் இருக்குது. அன்பானவர்களே, தர்மியான நாள்ல ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது. ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது இன்றைய சபைகள். பாவ மன்னிப்பு நிச்சயம், மனம் திரும்புதல், மறுபடியும் பிறத்தல், தேவனுடைய உறவு, நித்திய ஜீவன். இதை நீங்க அப்படியே மைண்ட்ல அப்படியே வச்சுக்கணும். இது இல்லாமல் ஒரு செய்தியை ஒரு பிரசங்கி கொடுப்பாரானால், இதை பத்தியே நான் பேசுறதுக்கு விரும்பல. ஆக்சுவலா இடையில இது 5 ஆசீர்வாதங்களுக்கு அந்த 1-2 ஆசீர்வாதங்களையாவது அவர் என்ன பண்ணணும்? இப்ப நியாயத்தீர்ப்பு ஒண்ணு இருக்குது, அது பயணம் நியாயத்தீர்ப்பு. ஆமா, நியாயத்தீர்ப்பும் முக்கியமானதாக இருக்கும். ஆமா, கண்டிப்பா இதை பத்தி பேசணும் அவருடைய மெசேஜில். அன்பானது, அதை குறித்து பேசவில்லை என்றால் அவன் சபிக்கப்பட்டவன், அவன் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன். ரைட், நான் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருந்தால் நான் பெரிய பணக்காரர் இருப்பேன், ஆனால் நான் சபிக்கப்பட்டவனாக இருப்பேன். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். வெறும் பேருக்கு ஒரு ஊழியனாக வேஷமிட்டு இந்த உலகையும் வளம் வரலாம், ஆனால் நான் ஒரு சபிக்கப்பட்டவன். சும்மா பேருக்கு ஊழியனாக இருக்கலாம். ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். ஒரு பாஸ்டர் டை கட்டிட்டு நீட்டா ஷூ போட்டு பேண்ட் ஷர்ட்லாம் நீட்டா போட்டுட்டு நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு? மேலாவத்தில் நிக்கிறாரு. அப்ப அந்த ஜீவ புஸ்தகம் வைத்திருக்குது. அங்க ஒரு அம்மா, இது ஒரு கற்பனையாக அந்த வீடியோ கிளிப் இருக்கு. அப்ப ஜீவ புஸ்தகத்தை ஆண்டவர் தான் அங்க திறப்பாரு. ஓகே, அந்த அம்மா திறக்கிறாங்க. அப்போ நான் ஒரு பெரிய ஊழியன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நிறைய பேர்த்த நான் மகிழ்ச்சி படுத்துவேன். அப்புறம் ஒர்ஷிப் நடத்தணும்னா அந்த ஊரே கதிகலங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான காரியங்களை அங்க ஷேர் பண்றார். என் பெயர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா
அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து அவர் கேட்கிறாரு. இப்ப திருப்பி பாக்குறாங்க அந்த அம்மா, உங்கள் பெயர் இல்லை, ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்பலை பற்றியும் பேசவில்லை, வேறொரு சுவிசேஷம் நீங்கள் போதித்தீர்கள், ஆதலால் நீங்கள் சபைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆதலால் இந்த ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர் இடம் பெறவில்லை. இது வந்து பிரசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மனிதனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை யார் யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கும் பொருந்தும். நான் ஒருவேளை மனிதனை பிரியப்படுத்துவதாக இருந்தால் எனக்கும் பொருந்தும். அன்பானவர்களே, நான் தேவனை பிரியப்படுத்துகிறேனா, இல்லை சத்தியத்தை பேசி தேவனை பிரியப்படுத்துகிறேனா, சத்தியத்துக்கு வெளியே பேசி நான் உங்களை பிரியப்படுத்துகிறேனா? மனுஷனை பிரியப்படுத்துவனாக இருந்தால் நான் சபிக்கப்பட்டவனாக இருப்பேன். தமிழ்நாட்டில் மேல் மிகப்பெரிய சாபம் உள்ளது இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த யூடியூப் பிரசங்கிகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய சாபம் இருக்கிறது. சபிக்கப்பட்ட சபைகள், சபிக்கப்பட்ட ஊழியர்கள், சபிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஏன்னா தேவனை பிரியப்படுத்தவில்லை, அவர்கள் மனுஷனை பிரியப்படுத்துகிறார்கள், அவர்களை அவர்கள் பிரியப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆமா, நான் கிறிஸ்துவராக வாழ்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், என் வாழ்க்கை எப்படி இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேடு, நாளைக்கு மன்னிப்பு கேடுங்களா, நாளைக்கு கேட்டுக்கலாம். நம்ம சர்ச்சுக்கு தானே போறோம், நம்ம கிறிஸ்தவர் தானே. அன்பானவர்களே, மனுஷனை பிரியப்படுத்துவதாக இருந்தால் வேறொரு சுவிசேஷத்தை நான் பிரசங்கி தர வேண்டும். உங்களுக்கு எத்தனையோ செய்தி நான் கொடுத்திருந்தேன். நான் வேறொரு சுவிசேஷத்தை ஒருபோதும் உங்களுக்கு கொடுக்கவில்லை. வேத புத்தகம் சொல்லுகிற சுவிசேஷம் தான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன், இன்றும் போதித்துக் கொண்டிருக்கிறேன், நாளையும் அதைத்தான் செய்வேன். ஆம் அன்பானவர்களே, நான் ஒருவேளை சபிக்கப்பட்டவனாக, நான் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக, மிகப்பெரிய ஒரு சபை தலைவராக தாராளமாக இருந்திருக்கலாம். பிசாசோடு சேர்ந்து ஒரு சபையை ஆரம்பித்து இன்றும் நடத்துகிற மிகப்பெரிய ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லவில்லை. ஒருவேளை நானும் பிசாசுடன் நான் பார்ட்னரா சேர்ந்திருந்தா நான் ஒரு மிகப்பெரிய ஊழியனாக பிளைட்ல தனி விமானம் கூட வாங்கியிருக்கலாம். அதுக்கு தேவையா? ஒரு சபிக்கப்பட்டவனாக எத்தனை விமானம் வச்சிருந்து, எத்தனை பெரிய பங்களாவில் வச்சிருந்து, எத்தனை பெரிய சபைகளுக்கு நான் தலைவனாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது எவ்வளவு பெரிய சாபம். அதைத்தான் அநேகர் வாழுகிறார்கள். சரி, ஒரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராயலாம் அன்பானவர்களே. திருப்பூர்ல ஒரு வெளியவர், 2 பெண் பிள்ளைகள் அவருக்கு. தன் மனைவி ஒரு தவறான வழியில் சென்று 10-15 வருஷம் ஆயுது போயிட்டு. ரைட், அவர்கள் கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் தன் கணவனை தேடி வருகிறார்கள். கணவன் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார், பிள்ளைகள் மறுக்கிறார்கள். சத்தியத்தை கேட்கிறார்கள். சத்தியம் சார்ந்த சபை அது. சத்தியத்தை போதிக்கிற சபைக்கு அவர்கள் தொடர்ந்து செல்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி 5-6 பாவ மன்னிப்பு நிச்சயம், மனம் திரும்புதல், மறுபடியும் பிறத்தல், தேவனுடைய உறவு, நியாய தீர்ப்பு, நித்திய ஜீவன், இதை குறித்துதான் அதிகமாக பிரசங்கிப்பார்கள். ஆனால் அம்மாவை மன்னிக்க முடியவில்லை அன்பானவர்களே. கணவர் மன்னிக்க முன் வருகிறார், ஆனால் பிள்ளைகள் மன்னிக்க முன் வரவில்லை. அப்புறம் என்ன, யாரை பிரியப்படுத்த அவர்கள் இருக்கிறார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் இவனெல்லாம் ஒரு மனிதனா என்று சொல்லும் அளவிற்கு என் வாழ்க்கை முதலாவது கேடுகட்டு இருந்தது. ஒரு காட்டுமிராண்டியாக இந்த நாட்டுக்குள் வாழ்ந்தேன். காட்டு மிராண்டி காட்டுலதான் வாழ்வாரு, ஆனால் நாட்டுக்குள் வாழ்ந்தேன். என்னை பற்றி நான் நினைத்தால் எனக்கே ரொம்ப அருவருப்பாருங்க.
அவ்வளவு அருவருப்பான ஒரு வாழ்வு. என்னைவே ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்க. என்னைவே ஆண்டவர் என்னை என்ன பண்ணாரு? அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். என்னை தேடி வந்த இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்னை மன்னித்திருந்தால், நான் ஒருவரை மன்னித்து பிரியப்படுத்த எவ்வளவு முன் வர வேண்டும் அன்பானவர்களே? யோசிச்சு பாருங்க. நன்மையான நாள்ல நாம் சிந்திப்போம். விலையேறப்பட்ட மன்னிப்பு. நான் பாவியாக இருந்த போதே என்னை மன்னித்து அவர் என் வாழ்வை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். என்னை தேடி வந்தார். என்னை போன்ற நிர்பந்தமான பாவிகளை தேடி இன்றும் வருகிறார். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நாம் தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்கிறோமா, இல்லை பிசாசை பிரியப்படுத்துவதாக இருக்கிறோமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய செயல்முறை வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் சொந்தக்கார வாழ்க்கையிலே, கணவன் மனைவி வாழ்க்கையிலே, பிள்ளை பெற்றோர்கள் வாழ்க்கையிலே யாரை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்கள்? ஒருவேளை மன்னிக்காமல் இருந்தால் பிசாசை பிரியப்படுத்துகிறீர்கள். சைலண்டா அவனை ஆமோதிக்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவலாக இருக்கலாம், சர்ச்சுக்கும் போகலாம், உபவாசம் இருக்கலாம், வெள்ளை போடலாம், எல்லா விதமான பக்தி செயலையும் செய்யலாம் அன்பானவர்களே. ஆனால் நீங்கள் உண்மையாகவே தேவனை பிரியப்படுத்தவில்லை, மனிதனை பிரியப்படுத்துகிறீர்கள், அந்த பிசாசை பிரியப்படுத்துகிறீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் இந்த செய்தி. ஆம் அன்பானவர்களே, நான் அவரை பிரியப்படுத்த விரும்பி இருந்தால் வேறொரு சுவிசேஷத்தை நான் பிசாசை பிரியப்படுத்த விரும்பி இருந்தால் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிறவனாக இருப்பேன். நான் ஒரு சபிக்கப்பட்டவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான, ரொம்ப மோசமான, கர்த்தருக்குள் வந்தும் சபிக்கப்பட்டது. சாபம் பெறுதல் சாதாரண விஷயமே இல்லைங்க. மாதம் 3000 ரூபாய் எனக்கு எடுத்து வச்சிருவேன். எனக்கு ஆஃபரிங் ஒருத்தர். நான் என்ன பண்ணுவேன், நான் அந்த அவருடைய வீட்டுக்கு சென்று போன் பண்ணிட்டு, கேட்லயோ அவர் அனுமதி கொடுத்தால் வீட்டுக்குள்ளேயோ சென்று நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஜெபத்தை செய்து அந்த 3000 ரூபாய் வாங்கி வருவேன். கொரோனா டைம்ல இருந்து, கொரோனாவில் கண்டிப்பா வாங்கித்தான் ஆகணும், தன்மானத்தை விட்டு அது நிறைய பேருக்கு தேவை உள்ளது. அது முடிந்தும் இதை நான் செய்து கொண்டிருந்தேன். நான் அவரை பிரியப்படுத்த அவர் வீட்டுக்கு சென்றேன். தேவனை பிரியப்படுத்த இது சரியா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினார். நீ அந்த குடும்பத்துக்கு என்னுடைய செய்தியை பிரசங்கித்து விட்டு பின்பு அவர்கள் கொடுக்கிற 3000 ரூபாயும் அல்ல, 30,000 ரூபாய் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நீ கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்காமல் அந்த பணத்தை வாங்கக்கூடாது, அது சாபம் என்றார். அது ஆசீர்வதிக்கப்பட்டது அல்ல என்றார். அது என்னுடைய பணம் அல்ல என்றார். உடனே ஐயாவுக்கு போன் பண்ணார். கர்த்தர் இப்படி பேசுகிறார், என்ன செய்வது? நீங்கள் உட்காருங்கள், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் செய்தியை நான் பகிர்கிறேன். பின்பு நீங்கள் கொடுக்கிற காணிக்கு சந்தோஷமாக மனமோந்து ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் அப்படித்தான் என்னை போதிக்கிறார், என்ன செய்வதுங்க ஐயா? அது வச்சுட்டாரு. 6 மாசம் 1 வருஷம் அவரோட பேசவே இல்லை. பேசுவேன், பட் இதை பத்தி பேச அவரும் காணிக்க அனுப்பவில்லை. அந்த பணம் எனக்கு வேண்டாம். நான் தேவனை பிரியப்படுத்துவனாக இருக்க விரும்புகிறேன், மனுஷனை அல்ல. மனுஷனை பிரியப்படுத்தினா என்ன நினைப்பாங்க? அங்க யோசிச்சு பாருங்க. இது பரவாயில்ல, ஊழியம் பண்றதுக்கு பணம் வேணுமே, என்ன செய்வது? குரூப்ல ஒரு ஊழியர் இப்படி டைப் பண்ணுவார், உங்களுக்காக செபிக்கிறேன், எங்களுடைய சபை வாடகையும் எங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பும்
பொருளாதார தேவை உள்ளது, நீங்கள் இந்த அக்கௌண்டில் பணம் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த குரூப்ல பப்ளிக்கே போடுவார். ரொம்ப அசிங்கங்க. நீ கர்த்தருடைய அழைப்பை பெற்றாயானால் உனக்கு பரலோகத்திலிருந்து காணிக்கை வரும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு காணிக்கை வரும். நீ மனுஷனை பிரியப்படுத்த வாழ்கிறாய், பிசாசை பிரியப்படுத்த வாழ்கிறாய். அன்பானவர்களே, நீங்கள் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள்? அதே மாதிரி இன்னொரு மாதம் 2000 ரூபாய் அனுப்புகிற ஒருவர் திடீர்னு எழுதி விட்டார். இப்ப நான் ஆக்சுவலா என்ன பண்ணியிருப்பேன்? மனுஷனை பிரியப்படுத்த விரும்பியிருந்தால் நேரம் இங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போயிருப்பேன். ஐயா உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி வந்தேன். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா காணிக்கை கொடுப்பார். ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட சபை எப்படி கீ கொடுத்து வச்சிருக்காங்கன்னா, ஊழியர் ஜெபிக்க சென்றால் ஒரு காணிக்கையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. நான் எதுக்கு தேவையில்லாம போய் அங்க ஜெபம் பண்றேன்? அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஐயா முதல்ல சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் இந்த பக்கம் வரும்பொழுது எங்கள் வீட்டுக்கு கர்த்தருடைய செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லி. இப்பெல்லாம் எவன் கேட்கிறான்? சாரி, யாரு கேட்கிறா? எல்லா வீடுகளும் பூட்டி கொண்டு வைத்திருக்கிறது. அன்னைக்கெல்லாம் 6 மணிக்கு நாங்கள் ஆத்துமாக்களை தேடி சென்றோம். இன்னைக்கு எல்லாம் 6 மணிக்கு நல்லா அப்பதான் குரலை விட்டுருப்பான். ஒருத்தர் அதாவது சொன்னாரு, எப்ப 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். 4 மணிக்கு அதுதாங்க எனக்கு மிட் நைட்டுங்கிறான். திறமையான நாள்ல யாரை பிரியப்படுத்த வாழ்கிறீர்கள்? மனுஷனையா இல்லை தேவனையா? நான் ரட்சிக்கப்பட்டும் மனுஷனை பிரியப்படுத்த வாழ்ந்து வந்தேன். குறிப்பிட்ட ஊழியரை பிரியப்படுத்தினேன், அவரை தெய்வமாக கொண்டேன். இது உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்து வைராக்கிய குடும்பத்திலிருந்து வருபவர்கள் அந்த பிரசங்கி என்ன பண்றாங்க? தெய்வமாக ஏற்றுக்கொள்ளார். அப்புறம் என்ன இருக்குங்க? பிசாசு தான் இருப்பான். தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும். தேவனை வைக்கிற இடத்தில் நம்ம ஊழியனை வைத்தால் அது பாவம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு கார் ஓட்டுநராக ரசிக்கப்பட்ட போது எனக்கு சர்ச்சில் 2 பேரும் 3 பேர் தான் கார் வச்சிருப்பாங்க. அது நானும் ஒருத்தன். ஆமா, அந்த காலத்திலேயே ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நான் ஒரு கார் வாங்கினேன். ஓகே, அந்த காரை நான் ஓட்டுநராக, நான் பெட்ரோல் போடுபவனாக ஊட்டி, வால்பாறை இப்படியாக பல இடங்களுக்கு என் ஊழியரை கூட்டி செல்வேன். அப்பொழுது ஒரு கேவலமான ஒரு ஜெபத்தை செய்வேன். உண்மையிலே இது கேட்கும் பொழுது உண்மையாகவே தேவ மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக பொருந்தும். ஆனால் அந்த மனிதனுக்கு அது பொருந்துமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் மனுஷனை பிரியப்படுத்தவனாக இருந்தேன். கர்த்தர் என் இருதயத்தில் இருக்க வேண்டும், ஆனால் அந்த மனிதன் இருதயத்தில் இருந்தார். என்ன ஜெபங்களா? ஒரு பிரதமருக்கு, ஒரு ஜனாதிபதிக்கு நான் கார் ஓட்டினாலும் கூட இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு ஊழியனுக்கு நான் ஓட்டுவதை சந்தோஷப்படுகிறேன். அந்த ஜெபத்துக்கு அவர் பாத்திரவான் அல்ல. அதுக்கு பின்னால் தெரிஞ்சது. அதனால பார்த்து யோசிச்சு தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஒருவேளை தேவனை பிரியப்படுத்த முடியாவிட்டால் பேசாம அமைதியா இருந்துக்கணும். பிசாசை நாம் ஒருபோதும் பிரியப்படுத்த கூடாது. சைலண்டா பேசுவான் அன்பானவர்களே. அதை நாம் என்ன பண்ணணும்? இனம் கண்டு கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் இருப்பவர்கள் மட்டுமே இனம் கண்டு கொள்ள முடியும். கடைசியா ஒரே ஒரு சின்ன காரியம் கொஞ்சம் முடிக்கிறேன். தேவனை பிரியப்படுத்த விரும்பினால் சத்தியத்தின்படி வாழ்ந்து மரித்தவரை நித்திய ஜீவனுக்கு பாத்திரர் என்று சொல்லுவார் அந்த பிரசங்கி. சர்ச்சுக்கே வராதவன கிறிஸ்துமஸுக்கும் அந்த ஈஸ்டருக்கு மட்டும் தான் வருவான். அவன் ஒரு 60 வயசுல 70 வயசுல 80 வயசு செத்து போயிட்டான் வச்சுக்கோங்க. அங்க என்ன நடக்குதுங்க? ஒரு அடக்காதம் நடக்குது. இவர் நித்திய ஜீவனுக்கு பாத்திரர் அப்படின்னு பாருங்க.
அங்க யாரை பிரியப்படுத்த விரும்புகிறார் அவர்? மனுஷனை, அங்க சுற்றியுள்ள மக்களை பிரியப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா காணிக்க வேணும் 5000 10,000. ஒரு அடக்கார அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சபைகள் 1000 2000 5000 10,000 இப்படி எல்லாம் இருக்கு. பெரிய பெரிய சபைகள் 10,000 ரூபாய் 1 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆமா, ஒரு 3 நாள் 4 நாள் மீட்டிங்க்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குற பிரச்சனை இருக்காங்க. என்னதான் பண்ணுவாங்க எனக்கே தெரியல. அன்பானவர்கள், தர்மையான நாள்ல அவன் ஆத்மா நரகத்துக்கு போயிருக்கும். இவர் இங்க பாடி வச்சுட்டேன்னு நித்திய ஜீவனுக்கு பாத்துறார் அப்படின்னா. ஒரு திருப்பூர்ல ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டானுங்க. சபைக்கு செல்ற பையன்தான், பக்திமான் கூட பையன்தான். அவருக்கெல்லாம் அப்பா அம்மாவுக்காக என்ன பண்ணிட்டாரு, அடக்காரன செஞ்சுட்டு. நான் திட்டுனேன், எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறீர்களா, இதை மனுஷனை பிரிய. அவனே ஒரு பொண்ணோட பழகிட்டு சேட்டிங்ல விளையாடிட்டு திடீர்னு அவன் என்ன சொன்னா, நீ தூக்கு மாட்டி சாக முடியுமா அப்படின்னு கேட்டாலாம். இவன் சும்மா விளையாட்டுக்கு தான் சுருக்க போட்டான், அது மாட்டிடுச்சு. பிசாசு ரெடியா இருக்கிறான் எல்லாத்தையும் கொண்டு போக. ஆமா, சைலண்டா வர்றானுங்க நிறைய பேர்ல. நீ சர்ச்சுக்கு போப்பா பரவாயில்ல, பைபிள் படிப்பா பரவாயில்ல, நல்லா ஜெபம் பண்ணுப்பா பரவாயில்ல, வேலையும் போடுறியா பரவாயில்ல, எல்லாம் பரவாயில்லதான். ஆனா வாழ செய்யாதே. நீங்கள் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள்? தேவனையா, மனுஷனையா, பிசாசியா? மனுஷனை பிரியப்படுத்த அநேகர் என்று எழுந்து வருகிறார்கள். அன்னைக்கு எழுதிட்டார் பவுல், மனுஷனை பிரியப்படுத்த விரும்பினால் நான் சபிக்கப்பட்டவன், தேவனை பிரியப்படுத்தினால் அது ஆசீர்வாதம். யாரை நீங்கள் பிரியப்படுத்த போகிறான்? அன்புலே சுவாமி, நன்மையான நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை தெளிவாக சொல்லும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீர். இதைவிட எனக்கு வேறொரு ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. மற்றெல்லாம் எனக்கு 2வது தான். தேவை, நிறைய தேவை இருக்கு, ஆனால் நீரே என் தேவை. உம்மை பிரியப்படுத்த இந்த உலகத்தில் என்னை அழைத்திருக்கிறீர். ஒரு மனிதனை பிரியப்படுத்த ஒருபோதும் ஒரு பிரசங்கத்தை செய்யாமல், இந்த பிரசங்கத்தை கேட்பவர்களும் கூட ஒருபோதும் மனதை பிரியப்படுத்தாமல் கர்த்தரையே பிரியப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாரான். எங்கள் வாழ்க்கையில் சாபம் முடிந்து ஆசீர்வாதம் பிறந்தது. அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் சாபமாக மாறாதபடி எங்கள் வாழ்க்கை வாழ கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவாராக. ஒவ்வொரு மீதும் தொடர்ந்து வழிநடத்தும் நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.